அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். 3ஆம் பிறை சந்திர தரிசனம். மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் போக்கும் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அமாவாசை முடிந்து 3ஆம் நாள் வரும் சந்திரனை, அதாவது 3ஆம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் 1000 3ஆம் பிறை பார்த்தால் முக்தி என சொல்லப்படுகிறது. யாராவது தவறான செயல்களை செய்துவிட்டால் மதி கெட்டவனே என திட்டுவதை காணலாம். இதிலிருந்து ஒருவர் புத்திசாலியாக இருக்க சந்திரன் எவ்வளவு முக்கியம் என்பதை உணரலாம். சந்திர தரிசனம். சந்திரன் அமாவாசை அடுத்து வரும் நாட்களில் வளர்ப்பிறையாக உருவெடுக்கிறார். இந்த நாளை சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள். இந்த சந்திர தரிசனம் பற்றி இந்து சாஸ்திரம் சொல்வதை பார்ப்போம். வானத்தில் சில நொடிகளை காட்சி தரும் 3ஆம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் 3ஆம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரன் ஒரு பகுதியை நாம் தரிசிக்க பாக்கியம் பெறுகிறோம். இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜபித்து வந்தால் மனம் அமைதி பெறும். அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எக்காலத்திலும் மனவியாதிகளோ அறிவு மயக்க நிலையோ, அதாவது கோமா வராது. இந்த 3ஆம் பிறை சந்திரனை நாம் வானத்தில் சற்று சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாக இருக்கும். மெல்லிய தங்க கம்பியில் செய்த மோதிரம் போல் அழகாக வளைவாக காட்சி தரும். சந்திர தரிசனத்தால் ஏற்படும் நன்மைகள். 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும், செல்வங்களை சேர்க்கும். அதுவும் திங்கட்கிழமை, அதாவது வாரத்தில் வரும் 3ஆம் பிறையை நீங்கள் பார்த்துவிட்டால் வருடம் முழுக்க நீங்கள் சந்திரனை வணங்கிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் 3ஆம் பிறை என்பது ஒரு தெய்வீகமான பிறை. அதனை பார்த்தாலே மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடியது. நன்றிகள். வாழ்க வளமுடன்.